الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال أيضا إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء صدق الله العظيم عن عائشة رضي الله عنها قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله يهود والنصارى اتخذوا قبور أنبيائهم مساجد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் கூட்டத்தார் நல்லற தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு எண்ணற்ற அருட்கொடைகளை நிஹ்மத்துகளை வழங்கி இருக்கின்றான். அப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளிலேயே உன்னதமான முதலிடம் வகிக்கக்கூடிய மேன்மையான ஒரு அருட்கொடை இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய மிக ஒரு உன்னதமான ஒரு அருட்கொடை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றி ஏகத்துவத்திற்கு வரவைத்ததற்கு நாமெல்லாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கை என்பது இலகுவாக சாதாரணமாக நாம் பெற்றுவிடவில்லை. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாம் மட்டும்தான் இந்த ஓரிரை கொள்கையை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. தவறான கொள்கைகளுக்கு அழைப்பு எடுக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை, பல்வேறு காரியங்களை எல்லாம் அது தடுத்து தன்னுடைய ஓரிரை கொள்கையிலே இஸ்லாம் தனித்துவத்தோடு இன்றைக்கு வரை விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இஸ்லாம் கூறக்கூடிய சரியான ஏகத்துவ கொள்கையை புரிந்தவர்களாக இந்த மார்க்கத்திலே நாம் நடைபெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூக மக்களும் இந்த ஓரிரை கொள்கையை நல்ல முறையில் புரிந்து தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஓரிரை கொள்கைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய அந்த இணை வைப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாபாதகமான செயலை விட்டு நாம் ஒவ்வொருவரும் விலகக்கூடியவர்களாக, அதை விளங்கி விளங்காத இன்னபிற சகோதரர்களுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிமார்களுக்கும் இணை வைத்தலுடைய பாரதூரமான ஒரு பாவமான காரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். இன்ன சிறுக்க அலீம் என்பதாக, மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த மாபாதகத்தை விட்டு
விலகக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா மதங்களும் எல்லா இசங்களும் எப்படி இருக்கின்றதோ அதுபோல்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்று நினைக்கக்கூடிய வகையிலே நம்முடைய இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றது இல்லையா? அதுபோன்று இல்லாமல் இஸ்லாம் என்பது ஒரு தனித்துவமானது என்பதை விளங்கி நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இணை வைத்தல் என்பது ஒரு பாவம். இணை வைத்தலை விட்டு மற்ற பாவங்களும் இருக்கின்றது. ஒருவன் திருடுகிறான், விபச்சாரம் செய்கிறான், இன்னபிற பொய் பேசுகிறான், அவதூறு பேசுகிறான், இதுவெல்லாம் பாவமா என்றால் நிச்சயமாக பாவம் தான். இதையெல்லாம் செய்தால் அவன் பாவியாகி விடுவான், அவனுக்கு தண்டனை உண்டு. ஆனால் இந்த இணை வைப்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாவாதத்தை செய்வான் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவன் வெளியேறி விடுவான். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் அவனுடைய தொடர்பு முறிந்துவிடும். அப்ப இணை வைத்தல் என்ற இந்த ஓரிரை கொள்கையிலிருந்து நாம் இணை வைத்தல் என்ற செயலுக்கு போய்விடக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் மரணிக்கின்ற போது எப்படித்தான் மரணிக்க வேண்டும்? இறை நம்பிக்கை உள்ள மக்களாக, ஈமான் உள்ள மக்களாக, மூமீன்களாகத்தான் மரணிக்க வேண்டும். ஒழிய மூமீன் என்ற அந்த அந்தஸ்தை விட்டு நீங்கள் இணை வைப்பு என்ற அந்தஸ்திலே போய் அந்த தவறிலே போய் விழுந்தவர்களாக மரணிக்க கூடாது. இந்த மூமீன் என்ற வட்டத்திற்குள் தான் உங்களுடைய மரணம் கூட நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மம்மாத யுஸ்ரிகு பில்லாஹி ஸய்யன் தஹலன் நார். எவர் ஒருவர் இணை வைத்த நிலையில் அல்லாஹ்விற்கு எதையாவது ஒன்றை இணை அர்ப்பித்த நிலையில் அவர் மரணிக்கின்றாரோ, அவர் மரணமடைந்து விடுகிறாரோ, அவர் எங்கதான் போவார்? அவர் நரகத்திற்கு போவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்று சொன்னால் இந்த இணை வைத்தல் என்பது ஏதோ நாம் நினைக்கக்கூடிய அளவில் ஒரு சிறிய ஒரு குறையாக, சிறிய ஒரு பாவமாக நினைக்க கூடாது. இது மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். இந்த இணை வைத்தலின் பக்கம் இந்த இஸ்லாமியர்கள், இந்த கலிமாவை சொன்ன ஒரு மக்கள் கூட போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் போதித்தது இந்த ஒரே ஒரு கொள்கை தான். இந்த தௌஹீத் என்ற இந்த ஏகத்துவ முழக்கத்தை தான் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் போதித்தார்கள். அல்லாஹ்வுடைய நேரான பாதையாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். தாகூத் என்று சொல்லப்படக்கூடிய இறை விரோதியாக இருக்கக்கூடிய அவனுடைய அந்த சைத்தானுடைய பாதையை, அந்த சைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்ற ஒரே ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அனைத்து நபிமார்களும் அனைத்து ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டார்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்திலே சொல்லனா துன்பத்திற்கும் சொல்லனா துயரத்திற்கும் அவர்களும் அவர்களோடு சார்ந்த ஈமான் கொண்ட மக்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் படாத பாடுபட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஏகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் கலிமாவை சொல்லி இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்விற்கு இணை துணை கிடையாது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அழுத்தம் திருத்தமாக அதை சொல்ல வேண்டும். அல்லாஹ்விற்கு எதையும் யாரையும் இணையாக்க கூடாது. அதுதான் அந்த கலிமாவுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அப்ப அந்த கலிமாவை உண்மையிலேயே நாம் புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அனைவருமே உண்மை முஸ்லிம்களாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய அந்த முஸ்லிம்களாக மாறிவிடலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வழக்கத்திலே இணை வைப்பு கலந்து நம்முடைய மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. சுஃபியான் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல இது பதியப்பட்டிருக்குது. அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாம் குறித்து சுருக்கமாக எனக்கு விளக்கம் அளியுங்கள், இஸ்லாம் குறித்து சுருக்கமா எனக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன் என்று கூறு, அதிலே உறுதியாக இரு. இப்ப நாமெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்மோடு வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமூகம், இஸ்லாமியர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க.
ஆனா அந்த நம்பிக்கையில் அவர்கள் களப்பற்று இருக்கிறார்களா, தூய்மையாக இருக்கிறார்களா என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தன்னை பற்றி பேசுகின்ற பொழுது அவனை போல் எதுவும் கிடையாது, ஆனால் அவன் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்பதாக 42வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை அறிமுகம் செய்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பேசுகின்ற பொழுது 112வது அத்தியாயத்திலே அவனை போல் யாருமே கிடையாது. அப்ப மேற்கண்ட 2 வசனங்களை பற்றி நாம் தெளிவாக படித்தோம் என்று சொன்னால் இணை வைத்து அழகாக புரியக்கூடிய, நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இந்த 2 வசனங்கள் இருக்கின்றது. முதலாவது வசனத்திலே இறைவனுக்கு பார்க்கும் ஆற்றல் இருக்கின்றது, நம்மை பார்க்கும் ஆற்றல். அதே மாதிரி இறைவனுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வை போல் எதுவும் எவரும் இருக்க முடியாது. அவனுடைய தன்மைகள் செயல்பாடுகள் போன்று எவருடைய தன்மைகளும் செயல்பாடுகளும் இருக்காது. நாமளும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான் என்று சொன்னால் நம்முடைய பார்வையும் இறைவனுடைய பார்வையும் ஒன்றா? நிச்சயமாக கிடையாது. வெளிச்சம் இருந்தாதான் பார்க்க முடியும் நம்மனால, இல்லையா? பக்கத்துல இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லையா? தூரமா இருக்கிறது தெரியாது. வெளிச்சம் இல்லாம இருட்டுல இருந்தா தெரியுமா? தெரியாது. ஆனா இறைவனுடைய பார்வை அப்படி இல்லை, அது பறந்து விசாலமானது. எவ்வளவு பெரிய ஒரு இருளிலே கூட இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நாம கேட்கிற மாதிரி தான் இறைவன் கேட்பானா? ஒரே ஒரு நபர் நான் மட்டும் பேசுறேன், நீங்க அத்தனை பேர் கேட்பீங்க. நீங்க அத்தனை பேர் பேசுனா என்னால கேட்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் அதிகமான நபர்கள் பேசுகின்ற பொழுது ஒருவனால் கேட்க முடியாது, இல்லையா? நீங்க எல்லாருமே இந்த ரூமுக்குள்ளார, இங்க பக்கத்துல நம்முடைய பள்ளிக்குள்ளார, இந்த மஸ்ஜிதுக்குள்ளார இருந்து பேசினா மட்டும்தான் பக்கத்துல இருக்கிறது கேட்க முடியும். இங்கிருந்து பேசுறவங்களுக்கு பஸ் நிலையத்துல இருந்து கேட்க முடியுமா? அல்லது அதுக்கு அப்பால இருந்து கேட்க முடியுமா? வரக்கூடிய வழியில யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்? மொபைல்ல தான் கேட்க முடியும். சும்மா அவங்க பேசுற கேட்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் கேட்கக்கூடிய ஆற்றல் ஒரே நேரத்துல எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும், எத்தனை இடத்துல இருந்து வேண்டுமானாலும், என்னென்ன மொழிகள்ல வேண்டுமானாலும், எப்படி பேசினாலும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறானே, இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கேட்கக்கூடிய ஆற்றலும் பார்க்கக்கூடிய ஆற்றலும் நம்முடைய ஆற்றல் போல் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, மருத்துவர்கள் நோயை குணமாக்குகிறார், நோயை குணமாக்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயை குணமாக்குவான். மருத்துவர்கள் எப்படி நோயை குணமாக்குவார்கள்? மருந்து மாத்திரைகள் மூலமாக நம்ம என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆரம்பம் முதல் கடைசி வரை எதையும் ஒழிக்காம மறைக்காம தெளிவா சொன்னோம்னு சொன்னா பல்வேறு கருவிகள் மூலமாக அவர் பரிசோதனை செய்து அதற்குண்டான மருந்து மாத்திரையை கொடுத்து அவரு சொல்ற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அது குணமாகும், ஆகாமலும் போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணமாக்குதல் என்பது எந்த ஒரு மருந்தும் கிடையாது, எந்த ஒரு மாத்திரையும் கிடையாது, எந்த ஒரு சோதனையும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணமாக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய நம்பிக்கை இந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது. அப்ப நம்முடைய சமூகத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நோய் வந்தா நாம யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? நோயை யார் நீக்குவாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? எதன் மூலமாக நோய் நீங்கும் நம்பிட்டு இருக்கிறோம்? சாதாரணமாக ஒரு 50 பைசா ₹1 விற்கக்கூடிய ஒரு கருப்பு கையில வாங்கி என்னுடைய கையிலேயோ காலிலேயோ கழுத்திலேயோ கட்டணும்னு சொன்னா நோய் நீங்கும் நம்ம நினைக்கிறோமே, இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இல்லையா? மிகப்பெரிய ஒரு அநீதி இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயம் 48வது வசனத்துல பேசுகின்ற போது சூரா அன்-நிஸாவை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மட்டும் தனக்கு நிகராக கொண்டாந்து நிப்பாட்டக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால் அதை மன்னிக்க மாட்டான். இது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடினால் மன்னிப்பான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்ப சொல்றாங்க? மரணத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சொல்றாங்க. லான அல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. ஏன் அந்த 2 பெரிய சாரார் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணங்கும் இடங்களாக, மஸ்ஜிதுகளாக, மசாஜிதுகளாக ஆக்கி கொண்டார்கள்.
அதனாலதான் அவங்க ரெண்டு சாரார் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கட்டும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் எந்த அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம் சமூகம், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய்மார்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவுலியாக்கள் தீர்த்து வைப்பார்கள். என்றைக்கோ மரணித்து விட்ட மகான்கள் தீர்த்து வைப்பார்கள் இல்லையா? நம்முடைய தாராபுரத்துல கூட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அவுலியா இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழனியில இருக்கிறார், கீரனூர்ல இருப்பார். இப்படி எல்லா ஊர்களிலும் அவுலியாக்கள். வைத்து ஒளி தர்கா இங்கதான் இருக்குது, இந்த பகுதியில் தான் இருக்குது. வைத்து ஒளி தர்கா, இறைச்சி முஸ்தான் தர்கா, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இதோடு மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு கப்ரா கட்டி வச்சிருக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு பெரிய கப்ரா இருக்குது? மொஹீதீன் கிச்சா யாருப்பா அவரு, எங்க இருந்தாரு? இல்லைங்க, தர்கால ஒரு யானை இருந்துச்சு, ரொம்ப நாளா தர்காலேயே இருந்துட்டு இருந்துச்சு, அது மௌத்தா போயிருச்சு, அதை அடக்கம் பண்ணியாச்சு. தொழுகையெல்லாம் வச்சிருப்பாங்க போல தெரியுது, அதை அடக்கம் பண்ணியாச்சாமா, அது மொஹீதீன் கிச்சையாமா. மனிதர்கள் இறந்தவர்கள் இந்த இடத்துல பூமிக்கு மேல இருந்தாலே நாம பேசினா அவர் கேட்காது, கேட்குமா? தூங்கிட்டு இருக்கிற மனிதன் கிட்ட நம்ம நின்றுட்டு பேசினாலே கேட்காது. இறந்த மனிதரை பூமிக்கு மேல வச்சிருந்து பேசினா கேட்காது. அவ 6 அடிக்கு கீழே அடக்கம் பண்ணியாச்சு, மேல டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டியாச்சு, மிகப்பெரிய பனிக்கு கரைக்கெல்லாம் போட்டு பூசி மேல நின்று நம்ம துவா செய்யறோம். அவருக்கு எப்படி கேட்கும்? இதை விட கொடுமை யானைக்கு அவுலியா முஹீதீன் கிச்சா. இன்னும் அந்த பக்கம் போய் தேங்காய்பட்டணுங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா குரங்கு முஸ்தான் அவுலியா. என்னப்பா குரங்க போய் அடக்கம் பண்ணி இருக்கிறீங்களா? அது இங்க தர்காலே ரொம்ப நாளா இருந்துச்சுங்க, அது இறந்துருச்சு, அதை அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாம்பு அவுலியா. இப்படி லைனா சொல்லிக்கிட்டே போனோம்னா இந்த ஜும்மாவுடைய நேரம் போதாது. அப்ப வந்துட்டு இணை வைத்தல் என்பது மிக பாரதூரமான ஒரு செயல். இந்த இணை வைப்பு என்பது நம்முடைய சமூகத்தை விட்டு துடை தெரியப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தீமையிலேயே தலையாய ஒரு தீமை, முதன்மையான ஒரு தீமை. இந்த தீமைக்கு எதிராகத்தான் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் பாடுபட்டார்கள். அப்ப நபிமார்களை கூட அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் திருத்தமான செய்தி. அப்ப மக்கள் ஏன் வழிகிட்டார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டார்களா? நிச்சயமாக அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ்வை கடவுள் இல்லை என்று மக்கத்து முஸ்ரிக்கீன்கள் எப்பொழுதும் சொல்லவே இல்லை. அல்லாஹுதான் வானத்தை படைத்தான், அல்லாஹுதான் பூமியை படைத்தான், அல்லாஹுதான் மலையை தருவான். மிகப்பெரிய ஒரு ஆபத்து, நிற்கதியான ஒரு சூழ்நிலை, அல்லாஹுதான் நம்மை காப்பாற்றுவான் என்று அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் இந்த லாத்து, உஸ்ஸா, மனாத்து, இந்த சிலைகள் எல்லாம் எதற்காகப்பா நீங்க வணங்குறீங்க? அல்லாஹ்க்கு பக்கத்துல இவங்க எல்லாம் கொண்டு போய் வைப்பாங்க, அல்லாஹ்க்கு பக்கத்துல இவங்க கொண்டு போய் இங்க வைப்பாங்க, நாங்க சொல்றதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கேட்டு வாங்கி தருவாங்க. அப்ப அல்லாஹ்க்கு கண் இல்லையா? அல்லாஹ்க்கு நம்முடைய செய்திகள் தெரியாதா? அனைத்தும் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானா இல்லையா? அப்ப மக்கள் நபிமார்களை வணங்கினார்கள். அப்ப அதை விட மோசமான தரத்துலதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை சேர்ந்த நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். நாம யாருன்னே தெரியாத ஒருத்தரை தானே வணங்கிட்டு இருக்கிறோம். முகவரி இல்லாத, அட்ரஸ் இல்லாத, யாருன்னே தெரியாத ஒரு சிலர்களை தான் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கேட்டு வாங்கி தருவார்கள், எங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கி வைப்பார்கள், எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தி தருவார்கள் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய, என்றைக்கு இறந்துவிட்ட மகான்கள் என்று நம்பப்படக்கூடியவர்களிடத்தில் போய் தங்களுடைய கரங்களை ஏந்துகிறார்கள். அப்ப வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும், அதை வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அதுதான் இணை வைப்பு. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் இன்னவர வழிபாட்டு தலங்களிலே சென்று அவர்கள் செய்கின்ற மாதிரி 2 கரங்களை எடுத்து அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் நின்று தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதுதான் இணை வைப்பு, சிறுக்கு என்று அதிகமான முஸ்லிம்கள் விளங்கி இருக்கிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். இந்த சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? பள்ளிவாசல் மேல சத்தியம் செய்யறேன், குர்ஆன் மேல சத்தியம் செய்யறேன், அஜர்கு மேல சத்தியம் செய்யறேன், எங்க அம்மா மேல சத்தியம் செய்யறேன்னு சொல்லி சத்தியத்தை எங்கேயும் செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது மட்டும்தான் நாம் சத்தியம் செய்யணும். அப்ப சத்தியங்கிறது எடுத்ததுக்கெல்லாம்
எடுத்ததுக்கெல்லாம் செய்யக்கூடாது. மிக ஒரு இக்கட்டான கஷ்டமான சிரமமான சூழ்நிலை தன்னை மெய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் மீது ஆணையிட்டு கூறினோம் என்று சொன்னால் பொய் அங்க இருக்கவே கூடாது. அப்ப சத்தியம் செய்யறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். நேர்ச்சை செய்யலாமா? எனக்கு இது நடந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து கோழியா இருக்கிறேன், இங்க வந்து ஆட்டா இருக்கிறேன், அங்க வந்து 500 ரூபாய் போடுறேன், அங்க வந்து தலையில இருக்கிறதெல்லாம் போடுறேன், மொட்டை அடிக்கிறேன், இப்படி எல்லாம் வேண்டுதல் பண்ணலாமா? நேர்ச்சை செய்யலாமா? நேர்ச்சை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நேர்ச்சை செய்யணும். யார் மீதும் எதன் மீதும் எந்த இடத்திலையும் நேர்ச்சை செய்யக்கூடாது. அதே மாதிரி அறுத்து பலியிடுறது, கோழியா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிதான் அங்க போய் அறுத்தாலும் அது தவறு. நாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறுத்து பலியிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹயாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகையா இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், குர்பானியாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றானா இல்லையா? அதே மாதிரி தான் பிரார்த்திப்பதும் துஆ செய்வதும். எங்க வேணாலும் துஆ செய்யலாமா? போற இடத்துல வர இடத்துல பூரா துஆ செய்யலாமா? கொடிமரத்துல துஆ செய்யலாமா? கட்டடத்துல துஆ செய்யலாமா? கட்டடத்துல போய் தலையை வைக்கலாமா? சஜிதா சுஜூது செய்வதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மட்டுமே சஜிதா சுஜூது செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டுமே ஒழிய இது போன்ற இந்த பிரார்த்தனை, இந்த வணக்க வழிபாடுகள், இந்த நேர்ச்சைகள், இந்த அறுத்து பலியிடுதல், இந்த நோன்பு எதுவுமே யாருக்குமே எங்கேயுமே செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டுமே செய்யக்கூடிய அமல்களை வேற யாருக்குமே செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அவனை மட்டுமே வணங்கி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுத்து வெறுப்பாவங்கள் செய்யாமல் மறுமையில வரக்கூடியவர்களுக்கு எங்க போவாங்க? அவர்களுக்கு தான் சொர்க்கம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக இணை வைக்க கூடாது, இணை வைப்பது தவறு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்ற பொழுது, யார் ஒருவர் இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சுவர்க்கத்தை தடுத்து விட்டேன், ஹராமாக்கி விட்டேன் என்பதாக தெளிவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 5வது அத்தியாயம் 72வது வசனத்துல பேசுகின்றான். அதே மாதிரி அவர்கள் எங்கதான் போவாங்க? 2 நிலைகள் தான் மரணத்திற்கு பிறகு, ஒன்று சுவனம், இன்னொன்று நரகம். அப்ப இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை தடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக நம்ம நரகத்துக்கு தான் அங்க தள்ளப்படுவோம் என்பதை எச்சரிக்கையாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் தங்களுடைய வாழ்க்கையில இந்த இணை வைப்பு என்பது ஏன் இவ்வளவு பாரதூரமாக, இவ்வளவு கடுங்குரலோடு, இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மன்னிக்கப்படாத ஒரு குற்றம். ஏதோ நாம் களிமா சொல்லிவிட்டு இது போன்ற ஒரு செயல்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா நல்லவர்களும் அழிந்துவிடும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய எல்லா நல்லறங்களும் துண்டிக்கப்படும், உங்களுடைய எல்லா நல்லறங்களும் அழிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில பதிவு செய்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு இந்த மக்கள் மீது உள்ள உரிமை அவனுக்கு இணை வைக்காமல் வணங்க வேண்டும், எந்த ஒரு கட்டத்திலையும் அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அப்படி நாம் வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நம் மீது உள்ள உரிமை என்னவென்று சொன்னால் நம்மை தண்டிக்காமல் இருக்க வேண்டும். இணை வைக்காத மக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக வேதனையை கொடுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், ஒருவரை காப்பது என்பது காத்தல் அல்லாஹ்வுடைய அதிகாரமாக இருக்கிறது. ஒரு மனிதருக்கு பாக்கியங்களை வழங்குவது, நல்ல விஷயங்களை வழங்குவது அல்லாஹ்வுடைய அதிகாரமாக இருக்கிறது. ஒரு மனிதருக்கு குழந்தை பேரை வழங்குவது அல்லாஹ்வுடைய அதிகாரமாக இருக்கிறது. நம்முடைய சிரமங்களை, வறுமையை நீக்குவது, கஷ்டங்களை நீக்குவது அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. மழையை வரவைப்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரமாக இருக்கிறது என்று சொன்னால் துன்பத்தை நீக்குவதும் அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரம். இதெல்லாம் திருமறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் லைனாக பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறான். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள், நம்முடைய தாய்மார்கள் பிரசவ நேரங்களிலே இன்னவரை இக்கட்டான சூழ்நிலையிலே முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று அழைக்கக்கூடியவர்களாக, யா முஹைதீன் என்று அழைக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மகான் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும்
என்னை நோக்கி வாருங்கள் என்றோ, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றோ, என்னிடத்தில் துஆ செய்யுங்கள் என்றோ சொன்னதாக அவருடைய பயான் குறிப்புகளிலே, அவர் கைப்பட எழுதிய கித்தாபுகளிலே ஒரு வரியை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால், எந்த ஒரு மகானுக்கும், எந்த ஒரு மிகப்பெரிய இறைநேசர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் நம்முடைய கஷ்டங்களையோ, நம்முடைய நோய்களையோ, நம்முடைய பாவங்களையோ, நமக்கு வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு சக்தி இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஏர்வாடி பாதுஷாவுடைய மனநல காப்பகம் எரிந்தது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஏர்வாடி பாதுஷாவுடைய அந்த பகுதியில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தரியாவுக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு மனநல காப்பகம் இருந்துச்சா இல்லையா? மனநல காப்பகம் தீப்பிடித்து எரிஞ்சு அங்க இருக்கக்கூடியவங்களா துடியாய் குடித்து செத்தாங்களா இல்லையா? உண்மையிலேயே மகானுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு சக்தி இருந்தது சொன்னா காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா? சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்காக நம்முடைய முஸ்லிம் சமூகங்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள், தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் துடியாய் துடித்து இறந்தாங்க, மகான் காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தல. அதே மாதிரி பாருங்க, சின்னக்கரை அவுலியாவுக்கு மேல ஒரு மிருகத்துடைய ஒரு இறைச்சியை தூக்கி போடுறாங்க, அது நடந்துச்சு. அப்ப அந்த அவுலியாவாக இருக்கக்கூடியவர், அந்த சின்னக்கரை மகானாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால அப்படியே நெல்லுன்னு சொல்லி தடுத்திருக்கணும். தடுத்தாரா? இல்ல, மக்கள்லாம் தான் போய் அதை எடுத்து வெளியே போட்டு கழுவி சுத்தம் பண்ணாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மலக்குல் மௌத், மலக்குல் மௌத்தை பற்றி ஒரு பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நமனை விரட்ட மருந்தொண்டு விக்கியது நாகூர் தர்காவிலே. நமன்னா யாரு? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் தான் யமன்கிறத நமன்னு சொல்றாங்க. நமனை விரட்ட மருந்தொண்டு விக்கிது நாகூர் தர்காவிலே. அப்ப நாகூர் அவுலியா ஏன் மௌத்தா போனார்? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சிரிப்பதற்காகவோ நையாண்டி செய்வதற்காக இல்லை, வருத்தத்தோடு என்னுடைய இஸ்லாமிய சமூகம், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், நம்முடைய தாய்மார்கள் இது போன்ற ஒரு தவறான சிந்தனையில இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய அலுவலகங்கள்ல, நம்முடைய கடைகள் எல்லாம் வந்துட்டு இஸ்லாமிய இசை போடப்படுதா இல்லையா? வெள்ளிக்கிழமை நாளாச்சுன்னா போட்டு மிகப்பெரிய ஒரு புனிதத்தோட மயிர்கால்கள் பூச்செறிய மயிர்கால்கள் எல்லாம் நட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஒரு பக்தி பரவசத்தோட கேட்கக்கூடிய பாடுகள் தான் இந்த பாடல் வருது. நமனை விரட்ட மருந்து விற்குது நாகூர் தர்காவில. நபிமார்களுக்கு கிடைக்காத இந்த மருந்து, மிகப்பெரிய சகாபாக்களுக்கு கிடைக்காத இந்த மருந்து, மிகப்பெரிய இமாம்களுக்கு கிடைக்காத இந்த மருந்து இப்ப நீங்க வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்திலே உயிரோடு மரணிக்காமல் இருக்க வேண்டியவர்கள் யார்? நபிமார்கள் தான் இருக்க வேண்டும். அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு பணியை, அந்த ஏகத்துவ பணியை, அந்த ஏகத்துவ ஜோதியை இந்த உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் இந்த உலகத்திலே பணி செய்தார்கள். அவர்கள் தான் மரணிக்காமல் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு கிடைக்காத இந்த ஒரு மருந்து இப்பொழுது விட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மடமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த பெருக்கலிமாவை சொல்லிவிட்டு அந்த களிமாவிலே களங்கம் விளைவிக்கக்கூடியவர்களாக, அந்த களிமாவிற்கு கேடு செய்யக்கூடியவர்களாக, அந்த களிமாவையே அர்த்தமற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அந்தஸ்து தன்னை தவிர யாருக்கும் கொடுப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பவில்லை. சாதாரணமாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அவன் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளையும் ஏற்கிறாள், அவனுக்கு சுவையாக உணவுகளை சமைத்து போடுகிறாள். கணவன் என்ற அந்தஸ்தில இருக்க வேண்டிய அந்த மனிதரை எழுத்துவிட்டு வேறொரு மனிதரை வைத்தால் இந்த மனித சமூகம், இந்த ஆண் வர்க்கம் கொந்தளிக்கின்றது, கைகளிலே ஆயுதங்களை தூக்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்புக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செல்கிறான். நீங்க படைச்சீங்களா உங்க மனைவிய? நீங்க வாழ்வாதாரம் கொடுத்தீங்களா? கணவன் என்ற அந்தஸ்தில ஒரு சில உரிமைகளை, அவர்களுக்கு ஒரு சில பொருளாதாரங்களை தருகிறீர்கள். நீங்க ஒண்ணு அவங்களை உருவாக்கல. ஆனா உங்களை வைக்க வேண்டிய அந்த அந்தஸ்திலிருந்து கொஞ்சம் உங்களை கீழே இறக்கிட்டாங்க, வேற ஒரு நபரை வைத்துட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக இந்த மனித சமூகம் கொந்தளிக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்மையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளின் கீழ் அவருடைய எல்லா பாக்கியங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு, அவருடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாம் பெற்றுக்கொண்டு, அல்லாஹ்வை விடுத்து விட்டு எனக்கு யாருதான் தர்றாங்க, இன்னும் அவருதான் தர்றாரு, அவருனாலதான் எனக்கு ஆச்சு, இவராலதான் ஆச்சுன்னு சொல்லி நம்முடைய சமூகம் திசை திருப்பப்படுது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோஷம் கொள்ள மாட்டானா?
நிச்சயமாக அனைத்து மனிதர்களை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக ரோசக்காரன். தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்புகளை, அந்த சிஃபத்துகளை அதை யாருக்கும் தருவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒத்துக்கொள்ள மாட்டான். அது நபிமார்களாக இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்குமே சமரசம் செய்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அந்த வல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் ஒருவனை ஏகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக, எந்த ஒரு இணை துணை இல்லாமல் களப்பற்ற முறையிலே அவனை நம்பக்கூடியவர்களாக, அவனை போற்றக்கூடியவர்களாக, அவனை வணங்கக்கூடியவர்களாக, அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்யக்கூடியவர்களாக, நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி வஸஹபிஹி அஜ்மஈன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு மேலாக இதை நாம் கேட்டும் பேசியும் பார்த்தும் வருகின்ற இந்த வேளையிலே கூட இன்னும் அநேகமான முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்பக்கூடிய விதத்திலே நம்பாமல் இணை வைப்போடு கலந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது. நபிமார்களுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்மள கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அவருடைய மக்கள் எல்லாம் நபி, மக்களுடைய மக்கள் எல்லாம் நபி. அப்ப நபிமார்களுடைய தந்தை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இந்த நேர்வழி கிடைக்கல, அவர்களுடைய தந்தைக்கு இந்த நேர்வழி ஹிதாயத்து கிடைக்கல. அதே மாதிரி பாருங்க, இந்த உலகத்திலே 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக 950 வருடங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த பூமியிலே இந்த உலகிலே செய்தவர்கள் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா? 950 வருடங்கள் அவர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த பூமியிலே செய்தார் என்பதாக திருமலை திருக்குறானிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மக்களுக்கு இந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தௌஹீத் கிடைச்சதா? மிகப்பெரிய அநியாயக்கார சமூகத்திற்கு எதிராக நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களுடைய மனைவிக்கு கூட இந்த ஏகத்துவம் கிடைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாய் தந்தைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரம், இந்த தௌஹீத் கிடைக்கவில்லை. அவர்களை பாசத்தோடு வளர்த்த அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இந்த ஏகத்துவம் கிடைக்கவில்லை. அவர்களை பரிவோடு கண் இமை போல் பார்த்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகத்துவம் கிடைக்கவில்லை. அவர்களுடைய சிறிய தந்தை அபூ லஹப் இந்த தௌஹீதுக்கு வரவில்லை. அப்ப எவ்வளவோ மக்களுக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹிதாயத் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ பரம்பரை சொத்து என்று நாம் அசட்டியாக இருந்து விடக்கூடாது. எவ்வளவு எதிர்ப்புகள், இடையூறுகள், கஷ்டங்கள் வந்தாலும், நம்மை வெட்டி 2 கூறாக நெருப்பிலே போட்டாலும் கூட நாம் பெற்ற இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏகத்துவத்தை, இந்த ஓரிரை சங்கநாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த ஒரு கட்டத்திலையும் இழந்து விடக்கூடாது. அதோடு மட்டுமல்ல, நாம் தெரிந்த இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை நம்மோடு பயணிக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் முஸ்லிம் அல்லாத சமூகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய கடமை? இதை தெரிந்த நம்முடைய கடமை. நம்மோடு பயணிக்கின்ற அனைத்து மக்களுக்கும், எதிர்கால சந்ததிகளுக்கும் கலப்பில்லாமல் இந்த ஏகத்துவத்தை, இந்த ஓரிரை கொள்கை, இந்த தௌஹீதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு அழைப்பு பணி. யார் செஞ்ச அழைப்பு பணி? அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், நபிமார்கள் செஞ்ச அழைப்பு பணி. ஏதோ சாதாரண ஏப்பு சீப்பான ஒரு சாதாரண ஒரு பணி என்று நினைத்து விடாதீர்கள், நினைத்து ஒதுங்கி விடாதீர்கள். இந்த பணிக்குள்ளே வராதவர்கள் எல்லாம் இது போன்ற அழைப்பு பணி செய்வதற்கு தங்களால் இயன்ற வரை சொல்லாலும் செயலாலும் உடல் உழைப்பாலும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு எஞ்சியிருக்கக்கூடிய காலம் மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஒரு 120 வருஷம் 150 வருஷம் வாழ்வோன்னு சொல்லி எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. அப்ப நாம தெரிஞ்ச இந்த விஷயத்தை நாம மட்டுமே ஜோக்கில் போட்டு வச்சுக்கிறதா?
நாம மட்டுமே பத்திரமா வச்சுக்கிறதா? யான் பெற்ற இன்பம் வெறுக வையகம்னு தமிழ் அழகாக சொல்றாங்களே. அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு பேசவெல்லாம் வராதுங்க, நின்று இவ்வளவு நேரம் வந்துட்டு இதெல்லாம் விலைக்கு சொல்ல முடியாது. திண்ணையில உட்காந்தா 2 நாளைக்கு என்ன 4 நாளைக்கு கூட பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப திண்ணையில உட்காந்து நாம பேசுறது மட்டும் மிகப்பெரிய விஷயம் இல்லை. நம்மோடு பயணிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்த்துறது? எல்லாருடைய கையிலையும் ஒரு மொபைலுக்கு 2 மொபைல் இருக்குது இல்லையா? 2 மொபைலையும் வந்துட்டு கான்டாக்ட் லிஸ்ட்ல பிளாக்கா இருக்கா? எல்லா கான்டாக்ட் லிஸ்டும் ஃபுல்லா தான் இருக்குது. அப்ப அதன் மூலமாக தகவல் அனுப்பலாமா இல்லையா? என்னென்னமோ கருமத்துக்கெல்லாம் நம்ம அனுப்புறோம். எந்தெந்த தேவையில்லாத குப்பை தகவலை எல்லாம் அனுப்புறோம். இந்த ஓரிரை கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, என்னால முடியவே முடியாது. எனக்கு 2 கடை இருக்குது, 3 கம்பெனி இருக்குது, வேலை இருக்குது. நானே காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போனா என்னுடைய வாழ்வாதாரத்தை காட்ட முடியும். வேலைக்கு போறத நம்மளால முடிஞ்சு 4 பேருக்கு சொல்லலாமே இல்லையா? 2 பேருக்கு சொல்லலாமே இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு பள்ளி மஸ்ஜித் ஹிதாயாவா, அழகான ஒரு பள்ளி இந்த மாநகரில் இருக்குதுன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த சொற்பமான நபர்கள் தான் தாராபுரத்தில் வாழ்றாங்களா? எத்தனை பேர் தாராபுரத்தில் இருக்கிறாங்க? எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க? இந்த பகுதியை மட்டும் சுற்றி மட்டும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொரு நபர்களும் குறைந்தபட்சம் ஒரு நபரை கூட்டிட்டு வர முடியாதா? இவ்வளவு சிறப்பான அழகான அருமையான ஒரு செய்தி திருமறை திருக்குர்ஆனிலே இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்து எடுத்து சொல்லப்படுகிறதா இல்லையா? அது இல்லாத வேற தவறான ஒரு கப்சாக்களோ கதைகளோ புராணங்களோ இதிகாசங்களோ சொல்லப்படுவது இல்லை தானே? அப்ப நம்ம ஏன் கூட்டிட்டு வரல? முயற்சி செய்யணுமா வேண்டாமா? நான் சொல்றத கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? 10 பேருமே நான் சொல்றதை கேட்கலன்னு சொன்னா என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய அமல்கள், என்னுடைய செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வட்டம் பூஜ்ஜியமா தான் இருக்குது. நான் சொல்றது மிகவும் சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஒரே ஒரு நபரை நாம் அழைத்து வர முடியாதா? வாரத்துக்கு ஒரு நபர் அப்படின்னு சொன்னா கூட இங்க ஒரு 100 பேர் தொழுதரலாமே. அப்ப அந்த 100 குடும்பங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவா கொண்டு போய் சேர்த்தரலாமே. நம்முடைய சகோதரர்கள் தங்களால் இயன்றவரை இந்த ஏகத்துவ பணியை முயற்சி எடுத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு கரம் கோக்க வேண்டியது இதை தெரிந்த அத்தனை சகோதரர்கள் மீது கடமையாக இருக்கிறது. ஏதோ நிர்வாகத்துக்கு மட்டும், ஜமாத்திற்கு மட்டும், வரக்கூடிய தாய்களுக்கு மட்டும், அழைப்பாளர்களுக்கு மட்டும் அழைப்பு பணி செய்வது கடமை அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த அழைப்பு பணி செய்வது என்பது கட்டாய கடமை. யாரெல்லாம் இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் புரியாத இன்ன பிற சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த ஏகத்துவத்தை பற்றி அழகாக ஒரு புத்தகம், சிறுக்கு மாபெரும் அநீதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம் ஷேக் கமாலுதீன் மதனி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் எப்பாடுபட்டாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த வீடுகளுக்கு, எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வளவு புத்தகங்கள் தேவைப்படுதோ அந்தந்த பகுதிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு அருமையான ஒரு ஆலிம்சா தாய் ஒருத்தர் இருக்கிறார், அவரை அழைத்துக் கொண்டு நீங்கள் சென்று அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் இது போன்ற ஒரு பிரச்சாரத்தை சேர்க்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இணையத்தை விட்டு பாதுகாப்பு பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா லா துஜி குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.